நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை வடை. கீரை வடை செய்ய 300 கிராம் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மிளகு, ஒரு 1½ ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு தயாராகிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி வடையாக சுட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானதும் கூட. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு முறை நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக கீரை வடையும் தேங்காய் போலியும் செஞ்சுருக்கேன். இது தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து திருவி எடுத்துக்கலாம். மாவு பிசைறதுக்கு 5 கரண்டி கோதுமை மாவில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தாராளமாக தளன்னு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு நிறைய எண்ணெய் சேர்த்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் காஞ்சதும் திருவி வச்ச தேங்காய், பொடியாக கட் பண்ண முந்திரி, பாதாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை, 2 கப்பு தேங்காய் இருந்ததுன்னா 2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு அது கரையிறதுக்காக ஒரு முழுங்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பூர்ணம் தயாராகிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை உள்ளே வச்சு நல்லா அது உள்ளே க்ளோஸ் பண்ணி இன்னொரு வாட்டி தட்டி தவாவில் சேர்த்து நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தால் தேங்காய் போலி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நெய் சேர்த்து செஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.